ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகவின் சமையல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரசமலாய் கேக் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி டெக்கரேட் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரசமலாய் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வீட்டிலையே. இப்போ நான் வந்து ஒரு கேக் போர்டு எடுத்திருக்கேன். அது மேலே கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு இந்த கேக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நார்மலான பேசிக் வெண்ணிலா கேக்கு தான். அதில் வந்து நம்ம லேசாக எல்லோ கலர் வந்து ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலான வெண்ணிலா கேக் வச்சு கூட இந்த கேக் வந்து செய்யலாம். நார்மல் ஸ்பாஞ்ச் கேக்கோட லிங்க்கு கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்படுறவங்க. அதில் ஃபஸ்ட் லேயர் வந்து இப்போ போர்டு மேலே வச்சாச்சு. இதில் எப்போவுமே நம்ம வந்து சுகர் சிரப் தானே அப்ளை பண்ணுவோம். இன்றைக்கி என்னன்னாக்கா நம்ம ரசமலாய் கேக் செய்கிறதுனால அந்த ரப்டி வந்து ஊற்றினோன்னாக்க நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. அதுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி ரசமலாயில் உள்ள அந்த ரப்டியை வந்து யூஸ் பண்ணுறேன். நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்டு நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆன்லைன் பேக்கிங் கிளாஸ் எடுக்கிறீங்களா மேம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்காக நான் இப்போ வந்து பேக்கிங் கிளாஸ் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் எடுக்கிறேன். விருப்பப்படுறவங்க கலந்துக்கலாம். அதோட கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ க்ரீம் வந்து நல்லா அப்ளை பண்ணியாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ரசமலாய் வந்து நல்லா பாலை விட்டு வடித்து எடுத்துட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இடையில இந்த மாதிரி சேர்த்து விட்டோம்னாக்கா நம்ம சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அது கூடவே கொஞ்சம் நட்ஸும் சேர்க்குறேன். முந்திரி பருப்பும் பாதாமும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட பிஸ்தாவும் சேர்த்து எல்லாத்தையும் இந்த மாதிரி இடையில போட்டு விட்டோம்னாக்கா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த லேயரையும் வச்சாச்சு. அதில் கொஞ்சம் ரப்டி வந்து ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு க்ரீம் வந்து அப்ளை பண்ணியாச்சு. அது மேலே வந்து இப்போது கொஞ்சமாக லேசாக எல்லோ கலர் வந்து க்ரீமில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலாக கோட்டிங் மாதிரி எல்லோ கலர் க்ரீம் வந்து கொடுக்குறேன். உள்ளார ஒயிட் கலரும் மேலே வந்து எல்லோ கலரும், லைட் எல்லோ தான் கொடுக்குறேன். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்றதுனால. இப்போ இந்த மாதிரி ஸ்டார் நாசில் வந்து எடுத்திருக்கேன், பெரிய நாசில். அதில் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் எல்லோ வந்து கலந்துட்டு நான் மேலே டிசைன் போடுறதுக்காக லைட்டில் வந்து டார்க் சேர்ந்துச்சுன்னா நல்லாயிருக்குன்றதுனால லேசாக ஒரு 2 ட்ராப் வந்து எல்லோ கலர் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் அடைச்சி வச்சுருக்கேன். இப்போ சின்ன சின்னதாக பூ மாதிரி வரைஞ்சி விட்டுக்கலாம். நம்மளுக்கு எப்படி இஷ்டமோ அது மாதிரி டிசைன் வந்து போட்டுக்கலாம். இப்படி தான் போடணுன்றது இல்லை. பாருங்கள், சுற்றிலும் பூ மாதிரி போட்டாச்சு. இப்போ சின்ன ஸ்டார் நாசில் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து பார்டர் போடுறதுக்காக நம்ம க்ரீம் போட்ட உடனே போர்டில் வந்து ஓரமெல்லாம் தொடச்சி விட்றணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு நல்லா பார்க்குறதுக்கும் நீட்டாகவும் இருக்கும். இப்போ ரோஸ் பெட்டல்ஸ் வந்து காய வச்சுருக்கேன். ரோஸ் பெட்டல்ஸ் வந்து கடைகள்லேயுமே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்லேயே கூட ரோஸ் வாங்கி நல்லா வெயிலில் வந்து காய வச்சுட்டோம்னாக்கா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவையும் நட்ஸையும் வந்து நடுவில் அழகாக தூவி விட்டுக்கலாம். அதை வந்து சைட்லேயும் இதே மாதிரி நட்ஸையும் ரோஸ் பெட்டல்ஸையும் ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பூக்கு இடையில் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ரசமலாய் வந்து பாலெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுவே இந்த மாதிரி சொருகி விட்டுட்டோம்னாக்கா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு கேக் பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாங்க கஸ்டமரு. இதோட வெயிட் இப்போ பார்த்துடலாம். 706 கிராம் வந்திருக்கு. இது போர்டோட வெயிட் போகிறதுக்கு 650 கிராம் இருந்துச்சு. நம்மளுக்கு வெயிட் வந்து 1/2 கிலோ போதுன்றவங்க அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளார வைக்கிற ஃபில்லிங்கை வந்து கூட்டியோ குறைச்சோ வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்ம வீட்டிலேயே செஞ்சதுன்றதுனால இந்த கேக்கோட டேஸ்ட்டே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.